சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனிச்சுப்போங்க. முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதே போல் சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்தில் இருக்கார். சனி பகவானும் அதே இடத்துல, சனி பகவான் அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க. சந்திரன் இருக்கார். சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை அவர் சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார். இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இம்மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம் என்ன சொல்லுவோம்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஆக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம் அப்படின்னு பேர். அதனால் இந்த 15ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்க போகுது. சரி, அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கிரன் ராகு ஆகிய 3 கிரகங்கள் முதல்ல இருக்குது. இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, முதல்ல இம்மாதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வக்ரகதியை மாற்றிக்கிறாரு. அவர் நேர்கதியில் தான் எப்போது இப்போ போயிட்டுருக்காருங்க. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார். அப்போது முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அந்த புத பகவானும் மாற்றிக்கிறாரு. இப்போ இன்னும் மேலே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறார்னா பின்னாடி வரார் இல்லைங்களா, வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார். இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார். இப்படின்னு இந்த மாதம் ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குருவினுடைய அப்புறம் சுக்கிரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க. இப்போ இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர், சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர். 2 பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது. ஆனால் 2 பேருக்கும் இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா, என்னுடைய வேலையை நான் உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன், என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில் ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க. இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது, எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போம். மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 என்ன பலன்கள் அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போங்க. எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்குது, என்ன செய்யணும் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போங்க. முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், அதே போல் ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்துவமான வேலையை தரக்கூடிய ஸ்தானம். அதே போல் மாத சம்பளங்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியது. செய்தொழிலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையில்
மனசு திருப்தியை தரக்கூடியது, அந்த வேலையிலே உயர்வான அந்தஸ்தை தரக்கூடியது. அதாவது ஒரு சம்பள உயர்வோ அல்லது ஒரு ப்ரமோஷனையோ உங்களுக்கு தரக்கூடியதுங்க இந்த 10ஆம் பாவம்ங்கிறது. சரி, இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகம் உங்களுக்கு என்ன சாதக பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களோட லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், மிதுன ராசிக்கு அதிபதி புதன், அந்த புத பகவானே இப்போ 10ல் தாங்க இருக்கார். உங்கால் 10ல் போய் உட்கார்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைங்க, நான் ஏற்கனவே ரொம்ப நேரம் எனக்கு வேலை இருக்குது, நான் 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கேன், இந்த வேலையில் ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னா உங்கள் மனசு திருப்திப்படும்படியாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும்படியான வேலை நேரம் தகுந்தபடியான வேலை அமையும். வேலை நேரம் ரொம்ப இருக்குது அப்படின்னா வேலை நேரம் உங்களுக்கு சாஸ்வதமாக குறையும். இல்லைங்க, எனக்கு வேலையே கம்மியாக இருக்குது, எனக்கு நிறைய ஆர்டரே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரானபடி ஆர்டர் கிடைக்கும். ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது, செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறது ஒரு பக்கம், 10ஆம் இடத்துல உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இருக்கிறதுனாலையும் கூடுதலாக அந்த இடத்துல சுக்கிரனும் அதே இடத்துல ராகுவும் இருக்கார். சரி, இதில் இன்னொரு நல்ல விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உன்னையுமே சொன்னேன், சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க. அதாவது உங்களோட 10ஆம் பாவத்திற்கு அதிபதியும் 12ஆம் பாவத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை செய்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை மிதுன ராசியாகிய உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு ரொம்ப திருப்தியே இல்லாத வேலை, ரொம்ப அதிருப்தியாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, இன்னமும் வரவும் போகிறோம், இந்த வேலையை செய்கிறோம், ஏதோ வாழ்க்கையை வாழணும், சாப்பிட்ணும், கடன் அடைக்கணும், அது செய்யணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸை கட்டணும், இதை செய்யணும், மாதம் இவ்வளோ செலவு இருக்குது, அப்படி இருக்குது, இதுக்காக நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சபடியான வேலை அமையும். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை அமைஞ்சாலே காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு உற்சாகத்துடன் நம்மளால் எந்திரிக்க முடியுங்க. காலையில் எந்திரிக்கும் போதே நம்மளுக்கான வேலை இருக்குது, நம்மளுக்கான இது இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி எந்திரிக்கும் போதே உற்சாகம் பிறக்கும் இல்லைங்களா? அப்போது அந்த வேலை வாய்ப்பு, நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போது அந்த வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த குருவினுடைய சுக்கிரனினுடைய பரிவர்த்தனா யோகம் அமைச்சு தருது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு இருக்குங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததாக 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். அதனால் கடன் சுமை குறையுங்க. ரொம்ப ஏதோ வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வாகனத்துக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பட்டுட்டீங்க, அதை எப்படிங்க அடைகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இல்லைன்னா அதிக வட்டிக்கு போயிட்டுருக்குன்னா, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அப்படியே தலைகீழாக மாறிடும். ஒன்று அதிக வட்டியில் கொடுத்துட்ருக்கீங்கன்னா கம்மியான வட்டிக்கு மாற்றுவீங்க, இல்லை அதை அந்த கடனையே நிவர்த்தி செஞ்சு புதுசாக வேறு விதமாக அதை அப்படியே மாற்றிடுவீங்க. அப்படின்னு உங்களுக்கு சாதகமானபடியே அந்த கடன் அடைபடுவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறாரு. இது ஒரு பெரிய நல்ல விஷயமா அமையுதுங்க உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 9ல் இருக்கக்கூடிய சூரியன், அதுக்கப்புறம் சனி பகவான் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சரி, இந்த மாதம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது, இது பரவாயில்ல, ஏன்னா குருவினுடைய பார்வை அவருக்கு பெறுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12ல் மறையக்கூடிய குரு. சரி, இது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் கூட இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய செலவை இழுத்து விடும். வீட்டில் ஒரு பெரிய செலவாக இருக்கும். ஒன்று பிரயாண செலவாக இருக்கலாம், அல்லது வீட்டில் ஏதோ ஒரு உபகரண பொருள் வாங்கக்கூடிய செலவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா
புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு சுப செலவாக கூட இருக்கலாம். அல்லது வீடை நம்ம வந்து ஆல்டர் பண்ணி புதுசாக ஒரு பெரிய மேலே ஒரு மாடி தளம் கட்டுவதற்கோ அல்லது வீடையே இது பண்ணி ஆல்டர் பண்ணுவதற்கோ அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு பெரிய செலவு இந்த மாதத்தில் இருக்குங்க. அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாமர்த்தியசாலி. அதனால் சுப செலவாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா தேவையற்ற விரய செலவுகளை, தேவையற்ற மன கஷ்டத்துடனான செலவுகளை உங்களால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும். சரி, இது மாதிரி செய்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? எனக்கு மட்டும் ஆசையா சுப செலவாக செய்யணும், எனக்கு மட்டும் என்ன தேவையா விரைய செலவாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக கேது பகவானினால் தானங்க உங்களுக்கு வருது. அதனால் கேது பகவானுக்கு காரக தெய்வம் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானுக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் 17ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. அன்றைய தினம் அவருக்கு பஞ்சாமிர்தம், அதே போல் தேன், இது மாதிரி அவருக்கு பிடித்த விஷயங்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அவரை மகிழ்வித்து அன்றைய தினம் அவருக்கு ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், நல்ல வாழ்க்கையிலே நல்ல செழுமைகள், கடன் நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, அதே போல் மனைவி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சிவாய நமக. இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல, இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும், உங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. சிவாய நமக.